Hello friends, welcome to Karpom TNPSC. இது TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியா சைனா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐஆர் அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸோட இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியா அண்ட் சைனா டிஸ்பியூட்ஸ் நடந்துகிட்ருக்கறனால இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்தியா அண்ட் சைனா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கம்ப்ளீட்டாக ரைட் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி டு டில் டேட் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்டில் இருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னெல்லாம் டிஸ்பியூட்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும், ஸோ அதுக்கான சோர்ஸ் என்ன, ஏன் இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சர் இந்தியா சைனா பார்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வெஸ்டர்ன் செக்டார். வெஸ்டர்ன் செக்டாரில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் மார்க்கிங்ஸ் இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் லொக்கேஷன். மிடில் செக்டார் பார்த்திங்கன்னா எல்லோ மார்க்கிங்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் கவர் ஆகுது. அண்ட் த ப்ளூ செக்டார் இஸ் ஈஸ்டர்ன் செக்டார், அது சிக்கிம் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் கவர் ஆகுது. ஸோ ஜம்மு காஷ்மீர் நம்ம சைனாவோட டோட்டலாக எவ்வளோ பவுண்ட்ரிஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3488 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ். ஸோ இதில் மேஜரில் ஜம்மு காஷ்மீர் 2150 கிலோமீட்டரும், ஹிமாச்சல பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் 625 கிலோமீட்டர்ஸும், சிக்கிம் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் 1140 கிலோமீட்டர்ஸும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே two sides differ over the boundary line that separates Jammu Kashmir from Xinjiang province of China. ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் செக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஜம்மு காஷ்மீரையும், ஜீன்ஜியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷய் சின் அப்படின்ற அந்த பகுதிக்கும் உள்ள ஒரு பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். பட் இந்த இடத்துல இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா அக்யூசஸ் சைனா ஆஃப் இல்லீகலி ஆக்குபையிங் அக்ஷய் சின் அண்ட் சம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் லடாக் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க இல்லீகலாக தான் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த இயர் ஆஃப் 1762 வார்ஸ் ஆஃப் ஃபிரன்ஸ் ஃபைட்டிங் பிட்வீன் த டூ சைட்ஸ் ஹியர். ஸோ 1962 நடந்த சைனோ இந்தியன் வார் அந்த இடத்துல தான் நடந்திருக்கு, அக்ஷய் சின் ரீஜியனில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துட்டு இருக்கும் போது இங்கே எப்படி பார்டர்ஸ் பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் 2 முக்கியமான லைன்ஸ் வருது. ஒன்று ஜான்சன் லைன், இன்னொன்று மெக்டொனால்ட் லைன். ஸோ டேப்பா அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் வி ஷுட் நோ வாட் ஆர் ஆல் த பாலிசிஸ், என்ன மாதிரியான பாலிசிஸ் 2 கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சைனாவோட பாலிசின்னு பார்த்தீங்கன்னா மாவோ டீஸ்டாங் அவங்களுடைய பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லீடர். ஸோ இவரோட பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் பாம் பாலிசி. ஸோ இந்த ஹேண்ட் அண்ட் பாம் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ஹேண்ட் அப்படின்றது சைனாவாகவும், பாம் திபெத்தாகவும், ஃபிங்கர்ஸாக இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், பூட்டான், நேபாள் அண்ட் லடாக். இந்த ஹேண்டான சைனா இந்த பாமான திபெத் வழியாக இந்த ஃபிங்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த என்டையர் ஃபிலாசபி ஆஃப் சைனா அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 செக்டார்ஸாக சொன்னோம் இல்லைங்களா, வெஸ்டர்ன் செக்டார், மிடில் செக்டார் அண்ட் ஈஸ்டர்ன் செக்டார். இங்கே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், இதோ சொன்ன அக்ஷய் சின் சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த அக்ஷய் சின். ஸோ த ப்ராப்ளம் இன் ஜம்மு காஷ்மீர் அண்ட் அக்ஷய் சின் இங்கே தான் நடந்துட்டுருக்கு அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்தியா என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா வி ஃபாலோஸ் காந்தியன் அண்ட் நேரு பாலிசி. ஸோ நம்ம மிடில் பாத் அண்ட் பீஸ், அதாவது பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், இந்த பாலிசியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வெஸ்டர்ன் செக்டார் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வெஸ்டர்ன் செக்டார் ஜம்மு காஷ்மீர் லொக்கேஷனில். ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு ஹிஸ்ட்ரி கதை பார்த்துட்டு வரலாம். ஸோ கேட்டோகிராஃபிக் அக்ரெஷன் பை சைனா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கார்டோகிராஃபிக் அப்படின்னா
மேப். கார்டோகிராஃபிக் அக்ரேஷன் பை சைனானும் போது சைனீஸ் எப்பயுமே ஒரு டிஸ்பியூட்டை எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா அவங்களுடைய மேப்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி மேப்ஸில் ப்ராப்ளம் வருது, இந்த இடத்துல ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டோரி 1865 ஆரம்பிக்குது. ஸோ 1865 பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில காரணங்களுக்காக பார்டர்ஸ் பிரிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஜார்சன் அர்டல் அப்படின்ற 2 பிரிட்டிஷ் மேன் கிட்ட இந்த ஒர்க்கை ஒப்படைக்கிறாங்க. அவங்க 1865 அந்த பார்டர்ஸ் பிரித்து அதுபடி அக்ஷய் சின் வந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அப்போ காஷ்மீரோட கிங்காக இருந்தவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, சைனீஸ்க்கு கொடுக்கல. ஏன் சைனீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் டங்கன் ரிவால்ட், அதாவது சைனீஸ்க்கும் சைனாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கும் ஒரு ரிவால்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் சைனாவுக்கு கொடுக்கப்படலை. ஸோ கிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா காஷ்மீர் கிங் வந்து அங்கே ஷாயதுல்லா ஃபோர்ட் க்ரியேட் பண்ணுறாரு எக்ஸாக்ட்லி ஆன் த ஜான்சன் லைன். கரெக்டாக அந்த ஜான்சன் லைனுக்கு மேலேயே அந்த ஃபோர்ட்டை அவர் பில்ட் பண்ணுறாரு. ஸோ ஜான்சன் லைன் இந்தியா ஃபாலோ பண்ணுற லைன். 1878 எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச உடனே சைனீஸ் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த அக்ஷய் சின்னை வந்து சைனீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீஜியாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீஜியாங் எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வருதுன்னு சொல்கிறாங்க. 92 அவங்க என்ன பண்ணுறாங்க, பாடமாக்காஸ் ரெடி பண்ணுறாங்க காரக்கோரம் பாஸ் கிட்ட. 93 மெக்கார்டே மெக்டானல் அப்படின்ற 2 பிரிட்டிஷ் கன்சல்டன்ட்ஸ் வச்சு சைனா மேப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1899 அவங்க ப்ரிப்பேர் பண்ண மேப் படி அக்ஷய் சின் சைனீஸ் டெரிட்டரியில் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம்ஸ்க்காக பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டியூரேஷனில் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும். ஸோ வேர்ல்டு வாரில் சைனாவோட சப்போர்ட் ரொம்ப தேவை அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த டிஸ்பியூட் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் பிட்வீன் த ஜான்சன் லைன் அண்ட் மெக்டொனால்ட் லைன். ஜான்சன் லைனுக்கும் மெக்டொனால்ட் லைனுக்கும் நடுவில் இன்றைக்கும் டிஸ்பியூட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஜான்சன் லைன் மெக்டொனால்ட் லைனோடைய கிளியர் பிக்சரைசேஷன் இதில் இருக்குது. ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற ப்ராப்ளம்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஷக்கோய் ரிவர், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், லே, டவுலத் பே கோல்டி, ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம நியூஸில் கேள்விப்படக்கூடிய ஃப்ரீக்வெண்ட்டான பேர்களாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இந்த ஏரியாவில் தான் நடக்குது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து வி ஷுட் நோ ஒய், எதுக்காக திடீர்னு இந்த பார்டர்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கிரேட் கேம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது ஏன்ஷியன்ட் பீரியடில் இதை கிரேட் கேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 18th சென்ச்சுரியில் ஒரு 2 பிக் பவர்ஸ் இருந்தாங்க, ஒன்று ரஷ்யா, ஒன்று பிரிட்டன். ஸோ ஆக்சுவலாக இந்த பிரிட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து அதோடைய டெரிட்டரிஸை பாதுகாக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அப்போ சில பஃபரிங் ஸ்டேட்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் க்ரியேட் பண்ணப்பட்ட பஃபரிங் ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் திபெத். அண்ட் ஃபார் தட் ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மங்கோலியா, நாட் மங்கோலியா, தட்ஸ் ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பஃபரிங் ஸ்டேட் கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஷிம்லா அக்கார்ட் 1914 சிம்லா அக்கார்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த சிம்லா அக்கார்டில் சர் ஹென்ரி மேக்மோகன் அவர் ஒன் ஆஃப் த மெம்பர் அங்கே. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஃபிக்ஸிங் அ பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் திபெத். இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவில் ஒரு பார்டர் பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அக்கார்டை எத்தனை பேர் சைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர், சைனா, பிரிட்டிஷ் இந்தியா, திபெத். ஆனால் இதில் சைனா அதை சைன் பண்ணாமல் வாக் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அக்ரி பண்ணிக்கலை. திபெத்தை வந்து அது தனியாக ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு நாடாக அவங்க அக்ரி பண்ணிக்க ரெடியாக இல்லை. ஸோ ஆனால் அந்த அக்கார்டை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவும் திபெத்தும் சைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி ஆஸ் பர் அது ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கும் போது தான் சொன்னோம் இல்லையா வேர்ல்டு வார், சைனாவோட ஹெல்ப் தேவைன்னு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவுட்டர் திபெத்தை வந்து இண்டிபெண்ட் திபெத் அப்படின்னு சொல்லிடுறாங்க, இன்னர் திபெத்தை வந்து சைனாவோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க திபெத் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த அக்கார்டில் சிம்லா அக்கார்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த என்ன பண்ணோன்னா இது பெட்டர் இன்னும் நல்லா கிளியராக புரியணுன்றதுக்காக பவுண்ட்ரி லைனை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த பவுண்ட்ரி லைன் க்ரியேட் ஆனது தான் மேக்மோகன் லைன். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்பர் ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா திபெத் அண்ட் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கான
பவுண்ட்ரி லைனாக இருக்குது மேக்மோகன் லைன். ஸோ மேக்மோகன் லைன் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சைனா அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த சவுத் திபெத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவாங் அந்த ஏரியா வந்து அவங்களதுன்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்த ப்ராப்ளமை அன்சால்வ்டாகவே விட்டுட்டாங்க. ஸோ அப்போ நேரு பிரசிடென்ட் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஓகே அதுக்கப்புறமும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் நமக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்களோ அதை நம்ம ஆசிட்டஸ் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்றது நம்ம லீடர்ஸோட கான்செப்டாக இருந்தது. ஸோ மேக்மோகன் இவர் தான் மேக்மோகன். இல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். த மேக்மோகன் லைன் இஸ் அ demarcation that separated Tibet and northeast India. Colonel McMahon has proposed this line as the boundary between Tibet, China and India at the Shimla Convention of 1914. It was accepted by Tibetan authorities and British India and is now acknowledged by Republic of India as the official border. ஸோ இதுபடி மேக்மோகன் லைன்ன்றது நம்மளுடைய அஃபிஷியல் பார்டராக திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்துச்சு. இது எப்போ க்ரியேட் ஆச்சு? இந்த சிம்லா கன்வென்ஷன் 1914, அதாவது 1914 ஆண்டு க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் சம்டோ. இது ஏன் நம்ம பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, திபெத் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஒரு நல்ல நட்பு நாடு. இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ நடக்குதுன்னு 1950 இந்த சைனீஸ் வந்து மெக்கோனாக் ரிவர் அப்படின்ற அந்த ரிவரை கடந்து ஆயிரக்கணக்கான சைனீஸ் ஆர்மி மென் வந்து திபெத்தை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ சைனா இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் ஆஃப் சைனீஸ் பீப்புள் ஆர்மி ஹாவ் பீன் ஆர்டர்ட் டு கிராஸ் ஓவர் இன்டு டிபெட் in order to free 3 million Tibetans from Western imperialistic oppressions and to consolidate national defense on Chinese western border. ஸோ இவங்க இப்படி போய் அட்டாக் பண்ணிவிட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கு காரணம் 3 மில்லியன் திபெத்தியன் மக்களை மேற்கிந்திய ஆதிக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான், அதுவும் இல்லாமல் எங்களுடைய சைனாவுடைய நேஷ்னல் டிஃபென்ஸ்க்காக தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டிபெட் வந்து சைனாவுடைய இன்டீரியர் டெரிட்டரிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ த ப்ராப்ளம் ஆஃப் டிபெட் இஸ் என்டையர்லி த டொமஸ்டிக் ப்ராப்ளம் ஆஃப் சைனா. அப்போ என்ன சொல்லுது சைனான்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் ஆஃப் டிபெட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட அஃபிஷியலாகவே ஒரு இது சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த கண்ட்ரியுமே பேசினது கிடையாது. அது என்னன்னு பார்க்கலாம். டிபெட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சைனீஸ் டெரிட்டரி. The problem of Tibet is entirely the domestic problem of China, on which no foreign interference shall be tolerated. அதாவது திபெத் எங்களுடைய டொமஸ்டிக் ப்ராப்ளம் இதில் எந்த ஒரு வெளிநாட்டு கண்ட்ரியுடைய தலையீட்டையும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நேரடியாகவே 30/10/1950, அதாவது 30th October 1950 பயங்கரமாக ஸ்டேட் பண்ணுறாங்க சைனா. ஸோ பட் இந்தியா அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த கொஸ்டின் ஆஃப் டிபெட் ஷுட் பி செட்டில்டு பை பீஸ்ஃபுல் மீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறோம். Preemptive steps by India.